சரி. விஷால், நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க தெரியுமா? இந்த வீட்ல அத்தை கூட என்ன சந்தேகப்பட்டப்போ நீ மட்டும்தான் என்ன நம்பின. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் விஷால். நீ பண்ண இந்த உதவிய நான் எப்பவும் மறக்க மாட்டேன். விஷால், உன்னதான் நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ என்ன வேற எதையும் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு? இசை, உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு விஷால். நம்ம வீட்ல அசோக் இருக்கான்ல, ஆமா. அவன் என்னோட பிரதர்னு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? என்ன விஷால் சொல்ல வர? அவரும் பிரதர் தானே? இல்ல இசை, அவன் அசோகா நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஃப்ராடு. அவனோட உண்மையான பேரு பழனி. விஷால், நீ என்ன சொல்ற? பழனியா? அவன் எதுக்கு அசோகா நடிக்கணும்? ஐயோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் கங்கான்னு ஒரு பொண்ணு பேரு சொன்னேன் இல்லையா? நகைய அடகு வச்சா அப்படின்னு. ஆமா. அந்த கங்கா வேற யாரும் இல்ல, அவனோட வைஃப் தான். ஐயோ, என்ன விஷால் இது? எனக்கு தலைய சுத்துற மாதிரி இருக்கு. அப்போ இவன் நம்ம அசோக் இல்லனா? அசோக் எங்க? அதான் எனக்குமே புரியல. நம்ம அசோக் எங்க வர்றதா தெரிஞ்சு யாரோ பிளான் பண்ணி அசோக்க கடத்தி வச்சுட்டு அவனுக்கு பதிலா இந்த பழனிய அசோகா நடிக்க வச்சிருக்காங்க. ஐயோ, அப்படி ஒரு காரியத்தை யார் பண்ணிருப்பா? என்ன இசை, இன்னுமா உனக்கு புரியல? இந்த மாதிரி வேலையெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? எல்லாம் ஸ்ரீஜாவோட கிரிமினல் புத்தி தான். இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு என் பிரதருக்கு பதிலா எவனோ ஒரு ஃப்ராடு பயல அசோகா நடிக்க வச்சு நமக்கு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. ஐயோ, அப்போ இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா அவனை அனுப்புனது யாருங்கற உண்மையை சொல்லிடுவாங்கல்ல? ஆமா, ஆனா போலீஸ் அவங்க முறைப்படி விசாரிப்பாங்க. அவன் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். ஆனா அதை விட முக்கியம், இப்ப அசோக் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல அவனை காப்பாத்தணும். அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அதானே இப்ப நம்ம பிரையாரிட்டி. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். அண்ணா, நம்ம எப்படி அசோக்க கண்டுபிடிக்கிறது? நான் சொன்னல என் ஃப்ரெண்டு அசோக்க பத்தி நான் அவன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன்.